2024ஆம் ஆண்டு நிலவரப்படி 25 மாநகராட்சிகள் உள்ளன. இவற்றில் 6 மாநகராட்சிகள் மாவட்ட தலைநகரம் அல்லாமல் வேறு சில பகுதி தொழிற்சாலைகள் காரணமாக மக்கள் தொகை அதிகமாகவும் அதிக வருவாயும் ஈட்டக்கூடிய இடப்பகுதிகள் மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி மாவட்டம், ஆவடி மாநகராட்சி திருவள்ளூர் மாவட்டம், தாம்பரம் மாநகராட்சி செங்கற்பட்டு மாவட்டம், கும்பகோணம் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம், சிவகாசி மாநகராட்சி விருதுநகர் மாவட்டம், காரைக்குடி மாநகராட்சி சிவகங்கை மாவட்டம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, கும்பகோணம்ன்றது தஞ்சாவூர் மாவட்டம். ஏற்கனவே தஞ்சாவூர் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாவட்டத்தோட இன்னொரு பகுதி கும்பகோணம், அதுவும் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் கொண்டது தஞ்சாவூர், கும்பகோணம். தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்கள் அப்படின்றது மாவட்டத்தின் பெயராலே அழைக்கப்படும். அப்படி அழைக்கப்படாத 2 மாவட்டங்கள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தலைநகர் நாகர்கோவில், அதுவே நீலகிரிக்கு தலைநகர் ஊட்டி. ஏற்கனவே கன்னியாகுமரியின் தலைநகரான நாகர்கோவில் மாநகராட்சியாக மாற்றப்பட்டுட்டு இப்போ 26வது மாநகராட்சியாக ஆக்க நீலகிரியோட தலைநகர் ஊட்டியை தேர்வு பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் தலைநகரான ஊட்டியை மாநகராட்சியாக மாற்றணும் அப்படின்ட்டு நகராட்சி குழுவில் தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் தமிழ்நாடு அரசு அதை மாநகராட்சியாக ஆட்டணும் அப்படின்ற முடிவு எடுக்கலை. தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி சென்னை தான். சென்னை அப்படின்றதோட மெட்ராஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 1688 அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின்னு சொல்கிறதோட இந்தியாவின் முதல் மாநகராட்சியும் சென்னை தான். 1688 அறிவிக்கப்பட்டுட்டு. இன்னும் சொல்லப்போனால் உலகின் முதல் மாநகராட்சி லண்டன்னு சொல்லுவாங்க. 2வது மாநகராட்சி சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி சென்னை. 2வது மாநகராட்சி மதுரை 1971 உருவாக்கப்பட்டது. 3வது மாநகராட்சி கோயம்புத்தூர் 1981 உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டின் பெரிய மாநகராட்சி அப்படின்னா சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் 2வது இடம், 3வது இடம் திருச்சி, 4வது இடம் தான் மதுரை. பொதுவாக 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகர்பகுதியை மாநகராட்சி அறிவிக்க முடியும். ஆனால் தஞ்சாவூரை 12வது மாநகராட்சி அறிவிக்கிறப்ப அதில் 8 லட்சம் தான் மக்கள் தொகை இருந்தது. அதனால இப்போ ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. பல லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் கட்ச் குஜராத் மாநிலத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டம் திண்டுக்கல். மாவட்ட பிரிப்புக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் தான் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்துச்சு. விழுப்புரத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியை பிரிச்சுட்டாங்க. அதனால தான் தற்போதைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டம் திண்டுக்கல். இந்தியாவில் பிரிக்கப்பட்ட முதல் மாவட்டம் சேலம். இந்தியாவுக்கே சேலம்னா தமிழ்நாட்டுக்கும் அதே ஆன்சர் தான். தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட்ட முதல் மாவட்டம் எதுன்னு கேட்டால் சேலம் தான். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை, அதாவது மெட்ராஸ். தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சினாலும் மெட்ராஸ் தான். தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி வாலாஜாபேட்டை. இது தற்போதைக்கு ராணிப்பேட்டையில் இருக்குது. நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் வாலாஜாபேட்டை வேலூர் மாவட்டத்தில் உள்ளதுன்னு இருக்கும். வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை அப்படின்ற மாவட்டத்தை பிரிச்சிட்டாங்க. தற்போதைக்கு வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் புதிய மாவட்டங்கள் 33லேருந்து 38 வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தென்கல்லை திருப்பிய ராணி, செங்கலால் மயிலை அடித்தாள். இது சம்பந்தமாக ஒரு வீடியோ லிங்க் கீழே வச்சுருக்கேன், பாருங்கள். 1957 அமைக்கப்பட்ட பல்வந்தராய் மேத்தா கமிட்டியின் பரிந்துரைப்படி தான் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைக்கப்பட்டது. இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்தில் அமைப்புகளோட வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ட்விஸ்ட் அடித்து கொஸ்டின் இதில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கருப்பு எழுத்துக்களில் உள்ளதை கவனிங்க. மாவட்ட பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, இதான் 3 அடுக்கு. இதை வடமொழியில் மாவட்ட பஞ்சாயத்தை ஜில்லா பரிசுத்துன்னு சொல்லுவாங்க. இடைநிலை பஞ்சாயத்தை பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பஞ்சாயத்து அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஊராட்சின்னு பயன்படுத்துகிறோம். அப்போ மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி. பஞ்சாயத்து அப்படின்றது வடமொழி சொல். பழங்கால திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்திக்கில் சொம்பு வச்சுட்டு ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. பஞ்ச் அப்படின்னா 5 பேர் கொண்ட அமைப்பு தீர்ப்பை சொல்லுவாங்க. அதை தமிழில் ஐம்பேராயம் அப்படின்னு அழைக்கலாம், இல்லைனா ஊராட்சின்னு அழைக்கலாம். நம்ம ஊராட்சின்ற வார்த்தையை தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஊரில் உள்ள மக்கள் கூடி கிராம சபை நடத்தி ஆட்சி பண்ணுறதுனால ஊராட்சி. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பில் நேரடி மற்றும் மறைமுக தேர்தல் மூலம் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் கிராம பகுதியில் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் மொத்தம் 4 ஓட்டுகள் போடுவாங்க. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு 1 ஓட்டு, ஒன்றிய ஊராட்சி குழு உறுப்பினருக்கு 1 ஓட்டு, ஊராட்சி மன்ற தலைவருக்கான 1 ஓட்டு, ஊராட்சி மன்ற உறுப்பினர் அதாவது வார்டு மெம்பருக்கான 1 ஓட்டு, மொத்தம் 4 ஓட்டு போடுவாங்க. இந்த 4 பேருமே நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நேரடி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கு ஓட்டு போடுவாங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து மறைமுகமாக தேர்தல் மூலம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. நேரடி தேர்தல் மூலம் நம்ம ஒன்றிய ஊராட்சி குழு உறுப்பினர்களுக்கு ஓட்டு போடுவோம். அவங்கெல்லாம் சேர்ந்து மறைமுக தேர்தல் மூலம் ஒன்றிய ஊராட்சி குழு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் அதாவது கிராமத்தில் உள்ள பிரசிடண்ட்டை நம்ம நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்ன்ற போஸ்ட்டு உறுப்பினர்கள் மூலம் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். மாவட்ட அளவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், ஒன்றிய அளவில் ஒன்றிய ஊராட்சி குழு தலைவர், கிராம அளவில் கிராம ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், இவங்க மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையில் ஒரு கிராம பஞ்சாயத்து அமைக்கணும்னா குறைந்தபட்சம் 500வது மக்கள் தொகை இருக்கணும்.
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்ற வகையில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்ட பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, மொத்த மாவட்டங்களில் ஒன்றை கழிச்சிடணும். தற்போதைக்கு 38 மாவட்டம் இருக்குது. அதில் ஒன்றை கழிச்சிட்டிங்கன்னா 37. அப்போ தமிழ்நாட்டில் மாவட்ட பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை 37 அப்படின்றதான் விடை. ஏன் சார் 38 மாவட்டத்தை வச்சுட்டு 37 மாவட்ட பஞ்சாயத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் கிராமமே இல்லை அப்படின்னா அங்கே அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்புன்ற ஒன்றே தேவைப்படாது. அப்படின்னா சென்னையில் கிராமம் அப்படின்ற ஒன்றே கிடையாது. அதனால் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் எல்லாமே கிராம பஞ்சாயத்துகள் உள்ள மாவட்டங்கள். முற்றிலும் ஒரு மாவட்டம் நகரமயம் ஆகிட்டுனா பேரூராட்சி, நகராட்சி இல்லைனா மாநகராட்சி கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மாவட்ட ஊராட்சின்ற அமைப்பு அதில் வராது. இந்திய அரசியலமைப்பில் 3 அடுக்கு பஞ்சாயத்துகள் ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிற சரத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 243B. அதுவே பஞ்சாயத்து முறை அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிற சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா சரத்து 40. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு கிடையாது. இருந்த போதிலும் அரசு வழிகாட்டு நெறிமுறையில் சரத்து 40 கிராம பஞ்சாயத்துகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவை சுய ஆட்சியின் அழகாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறன்களையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று காந்தி கூறிய கருத்தை நடைமுறைப்படுத்த அரசியலமைப்பில் காரணமாக அமைந்த விதி சரத்து 40. சரத்து 40க்கும் சரத்து 243க்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுங்க. கிராம பஞ்சாயத்துகள் ஏற்படுத்தப்படணும், இல்லைனா அரசியலமைப்பில் முதல்ல பஞ்சாயத்து அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்ன சரத்து எதுன்னு கேட்டால் 40. அதுவே 3 அடுக்கு பஞ்சாயத்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிற சரத்து எதுன்னு கேட்டால் 243B. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, இந்த பேரை கவனிச்சு பாருங்கள். 3 வார்த்தையாக பிரியும். பல்வந்த் ராய் மேத்தா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமைப்பதற்கு பரிந்துரை செய்த கமிட்டி இதுதான். ஜனவரி 16, 1957 அமைக்கப்பட்டது. தனது அறிக்கையை நவம்பர் 24, 1957 சமர்ப்பிச்சது. நெருக்கமாக 10 மாதத்தில் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க. அதே ஆண்டில், அதாவது 1957ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட அந்த 10 மாதம் 57க்குள்ளேயே ஓடி இருக்கு. இதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதுன்னா, சமூக மேம்பாட்டு திட்டம் அக்டோபர் 2, 1952 தொடங்கப்பட்டது. தேசிய நீட்டிக்கப்பட்ட பணிகள் 1953 தொடங்கப்பட்டது. இந்த 2 திட்டத்தோட செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த கமிட்டி முக்கியமாக அமைக்கப்பட்டது. தேசிய வளர்ச்சி கவுன்சில் 1958ஆம் ஆண்டில் குழுவின் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்தது. பல்வந்த் ராய் மேத்தாவை நினைவுகூறும் விதமாக இந்திய அரசு 3 ரூபாய்க்கான அஞ்சல் தலையை வெளியிட்டது. அந்த படத்தை தான் மேலே வச்சுருக்கேன். பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் ஜனநாயக பரவலாக்கத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் காரணமாக அவர் பஞ்சாயத் ராஜின் சிற்பி என்று கருதப்படுகிறார். பல்வந்த் ராய் மேத்தா அவர்கள் ஒரு குழுவோட தலைவர், சாதாரண ஆள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் குஜராத்தின் 2வது முதலமைச்சராக பதவி வகித்தவர். இந்திய நாடாளுமன்றத்திலையும் பல்வேறு பதவிகள் வச்சுருக்காரு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியின் அறிக்கையில் என்னென்ன பரிந்துரைகள்லாம் செஞ்சுருந்தாங்கன்றதை பார்ப்போம். பஞ்சாயத்து ராஜ் என அறியப்பட்ட ஜனநாயக அதிகார பரவலாக்கம் திட்டத்திற்கு பரிந்துரைத்தது. அதாவது நிர்வாகத்தை பரவலாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. கிராம பஞ்சாயத்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து சமிதி இந்த 2 அமைப்புக்கும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்க. இந்த ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து சமிதி இந்த 2 அமைப்புகள்லையும் அதிகம் படித்தவர்களாகவும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கணும். அந்த உறுப்பினர்கள்லாம் அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜனநாயக அமைப்புகளுக்கு உண்மையான அதிகாரம் மற்றும் பொறுப்பு பரிமாற்றம் இருக்க வேண்டும். அனைத்து திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளும் பஞ்சாயத்து அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. SC, ST மற்றும் OBCகளுக்கு முறையான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள், உறுப்பினர்கள், அலுவலர்களை கொண்ட மாவட்ட மேம்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு பரிந்துரைத்த 3 அடுக்கு பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, அதுக்கு அடுத்த படிநிலை இடைநிலை பஞ்சாயத்து, அதுக்கு அடுத்த படிநிலை தான் கிராம பஞ்சாயத்து. பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் பரிந்துரையில் மாவட்ட பஞ்சாயத்தை ஜில்லா பரிஷத்துனும் இடைநிலை பஞ்சாயத்தை பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழில் நம்ம இதை மாவட்ட ஊராட்சின்னும், ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னும், கிராம ஊராட்சி அப்படின்னு அழைக்கிறோம். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் தொகுதி அளவிலான பஞ்சாயத்து சமிதிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி, இடைநிலை பஞ்சாயத்தை தான் அவங்க தொகுதி அளவிலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க.
மூன்றடுக்கு பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வந்தராய் மேத்தா கமிட்டியின் பரிந்துரைப்படி மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்றது ஒருங்கிணைத்தல் பணியை செய்யலாம், கண்காணித்தல், ஆலோசனை வழங்குதல், இந்த பணிகள்லாம் மாவட்ட பஞ்சாயத்துக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. இடைநிலை பஞ்சாயத்து தான் உண்மையான நிர்வாக அமைப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சியின் நிர்வாக அழகாக இடைநிலை பஞ்சாயத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பஞ்சாயத்து சமிதியை. பல்வந்தராய் மேத்தா கமிட்டியின் பரிந்துரையின்படி 1959 அக்டோபர் 2 அன்னைக்கு, அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, ஜவஹர்லால் நேரு அவர்களால் ராஜஸ்தானில் உள்ள நாகூர் அப்படின்ற ஊரில் பஞ்சாயத்து ராஜ் முறையை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. முதல்ல பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ராஜஸ்தான். அதே 1959 இரண்டாவதாக பஞ்சாயத்து ராஜை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆந்திரா மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க.